கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசாவில் ஒரு பகுதி, தமிழ்நாடு, கேரளா உள்பட இவ்வளவுமே மதராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. மொழிவாரி மாநிலம் அமைக்கும் வர மதராஸ் பிரசிடென்சி தான் இது. அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தாங்க. நமக்கு அது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளை இந்த மொழி முதலில் தோன்றிய மொழி இல்லை, இந்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழி தமிழ், மற்ற அந்த குடும்பங்களை சேர்ந்த எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதுன்னாங்க. ஆனால் ஐயா கால்டுவெல் வட அயர்லாந்தில் பிறந்தார். 1814 மே மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். அவர் 1837 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அங்கு படிப்பை முடிச்சுட்டு, அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டு பட்ட படிப்புகள்லாம் படித்து முடிச்சுட்டு 1837 ஆகஸ்ட் 30 அங்கேருந்து கப்பல் ஏறி சென்னைக்கு புறப்பட்டு வரார். அங்கே வந்து கிட்டத்தட்ட 4 மாத ட்ராவல் பண்ணி 1838 ஜனவரி 8ஆம் தேதி எங்கே வந்து சேர்ந்தாங்க? சென்னையில் வந்து சேர்ந்தாங்க. இந்த கப்பலில் வருகின்ற நாளில் தெலுங்கும் சமஸ்கிருதத்தையும் படிச்சிருந்தார். அன்னையிலிருந்து 1856 வரைக்கும் 18 வருஷம் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு, சமஸ்கிருதம் எல்லா மொழிகளையும் 18 மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். 18 மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தால் 1856 ஒரு புத்தகம் அவர் வெளியிட்டார். அதாவது ஒரு நம்ம ஒரு கம்பேரிஷன், இந்த கிராமர் இலக்கணத்தை எப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் இருக்கதை ஆய்வு செய்து படித்து, அந்த மொழியை ஆய்வு செய்து மொழிகளுக்குள் ஒரு கம்பேரிஷன் பண்ணி ஒரு புக்கு 1856 அவங்க வெளியிடுதாங்க. அந்த புக்குக்கு பேர் ஏ கம்பேரிஷன் ஆஃப் கிராமர் ஆஃப் த திராவிடன் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜுங்கிற புத்தகம்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை அவர் வெளியிடுறார். அதில் தான் சொல்கிறாரு, சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது தமிழ் அல்ல, தமிழ் உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் தமிழும் ஒன்று. இந்த தமிழ் மொழியில் இருந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இப்படிப்பட்ட மொழிகளெல்லாம் எதிலிருந்து தான் தோன்றியது? தமிழில் இருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? கால்டுவெல் ஐயா ரிசர்ச் பண்ணி சொல்றாரு. 18 வருஷம் 18 லாங்குவேஜை படித்து கம்பேர் பண்ணி அதை சொல்றாரு. அவர் முதல் இந்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதும் அல்ல, இந்த மொழி குடும்பத்துக்கு பேர் திராவிட மொழி, திராவிட குடும்பம். திராவிடங்கிற வார்த்தையை முதல்ல 1856 அவர் எழுதின புக்கில் தான் சொல்லி, இந்த திராவிட குடும்பம், இந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு முதலில் தோன்றியது தமிழ் மொழி. ஆகவே தான் இந்தியாவில் மறைந்த தலைவர் கலைஞர் முதலில் இந்தியாவில் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சதுன்னா தமிழ் மொழிக்குத்தான் முதலில் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் 10-12 வருஷத்தில் கிடைச்சதை தவிர தமிழ் மொழிக்குத்தான் அவ்வளவு இலக்கியம், இலக்கணங்கள், 5000-10,000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி. உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி. கமல் சரியாக சொல்லியிருக்கின்றார், தமிழில் தோன்றியது கன்னடம், தவறில்லை.